ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ சனிக்கிழமை நான் எபிசோடு பார்க்கல கைஸ், அதனால் என்னால் ரிவ்யூ பண்ண முடியல. சாரி, கொஞ்சம் வெளியில் போயிட்டோம் ஃபேமிலியோடு, அதனால தான் பார்க்க முடியல. அப்புறம் கமெண்ட்ஸில் வேறு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ப்ளீஸ் அப்லோட் பண்ணுங்கள் அக்கா அப்படின்னு. நான் கண்டிப்பாக, ஏன்னா எபிசோடு பார்த்துட்டு தானே என்னால் ரிவ்யூ பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி மார்னிங் தான் பார்த்தேன். 9 o'clock மார்னிங் போடுவாங்க இல்லைங்களா இதயம் சீரியல். ஸோ அப்போ தான் பார்த்தேன். என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ மனோவுக்கும் அபிக்கும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நைட் அந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணுவாங்களான் இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா அக்கா. ஸோ அவள் சனிக்கிழமை வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை கேஸ். என்ன 2 பேர்த்துக்கு இதை ஏற்பாடு பண்ணுறா. அது வந்து மித்ரா தான் ஏற்பாடு பண்ணுறா. ஆனால் அந்த ஏற்பாடு பண்ணது எல்லாத்தையுமே தூக்கி பாரதி மேலே பழி தூக்கி போட்டுறான். ஸோ பாரதி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மீனா நம்பிடுறா, பாட்டி நம்பிடுறாங்க, அப்புறம் அந்த லட்சுமி அம்மா நம்பிடுது. ஸோ எல்லாருமே நம்பிடுறாங்க. இதை கேட்டு சுதாகர் வந்து டென்ஷன் ஆகி கத்துறாப்புல. சரியா, வீட்டை விட்டு எல்லாம் வெளியே போங்க, ஏற்கனவே கல்யாணம் நடந்ததே என்னால் ஏற்றுக்க முடியல, இது இந்த இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறான். அப்போ ஆதியை வந்து ஒன்றுமே பேசலை. அவனும் வந்து பார்த்துட்டு இதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனும் ஒன்றுமே சொல்லாமல் போயிடுறான். அப்போ வந்து மித்ரா வந்து சிரிக்கிறான். ஒரு மாதிரி சைடாக சிரிக்கும் போது பாரதி வந்து அதை நோட் பண்ணுறான். அதாவது அப்பப்போ அந்த அம்மா வந்து அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அதனால் அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்பப்போ ஒரு சீனை வந்து எடுத்துடுறாங்க. இன்றைக்கி அவ்வளோதாங்க, சனிக்கிழமை எபிசோடில் வேறு ஒன்றுமே இல்லைங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வேறு என்ன நடக்குது? சனிக்கிழமை அவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே இது பண்ணிடுறாங்களா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்காக ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போது மனோ வந்துட்டு சொல்கிறான், இது எல்லாமே மித்ராவோட வேலையாக தான் இருக்க மாட்டேன், எனக்கு சந்தேகமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவள் சிரிப்பா இல்லையா, அதை நினச்சி பார்க்குறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு புரியுது மனோ, நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், ஆனால் நம்ம தர்ணா போராட்டம் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் வந்துடுறா. மனோவுக்காக அபியும் வந்துடுறா. எல்லாருமே சேர்ந்து மலையில் வந்து நனையிறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, எல்லோரும் மலையில் நனையிறாங்க. தமிழ், ஆதி, இந்த சின்ன பையன் எல்லாருமே நனைஞ்சிட்ருக்குறாங்க, பாட்டி எல்லாம். அப்போ சுதாகரும் மித்ராவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மித்ரா நிற்கிறத பாரதி பார்த்துட்டு, நீ இப்படி ஒரு, அதாவது பிள்ளைங்க கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டுறியா நீ, ஒன்றை மாதிரி ஒருத்திக்கிட்ட நான் ஆதியை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, கதவை சாத்திட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஆதி போய் கதவை தட்டுறா. அதுக்கப்புறம் ஆதி வர்றான். ஆதி வந்து என்ன சொல்கிறான், நான் உங்களை மன்னிச்சிட்டேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்களுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன், தமிழும் ஆதித்யாவும் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால் நான் உங்களை மன்னிக்கிறேன், நீங்கள் இப்போ எல்லாம் உள்ளே போங்க அப்படிங்கிறாப்புல. உடனே வந்துட்டு பாரதி வந்து அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாப்புல. அதாவது அவ்வளோதான் கேஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நான் ஷார்ட்டை சொல்லிவிட்டு அப்புறம் ரிவ்யூ பண்ணிடலாம். அதாவது என்ன நடக்குதுன்னா, உள்ளே போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுறாங்க. இந்த ஹீரோயின் மேடம் மட்டும் ஸ்லோ மிஷனில் நடந்து போகிறாங்க. ஸ்லோ மிஷனில் நடந்து போனோடனே ஹார்ட் துடிக்குதாமா. சரியா, ஹார்ட்டு துடிக்க வச்சு ஒரு வழியாக ஆதித்யாவுக்கு நெஞ்சு வலி வர வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு வந்தோடனே சுதாகரும் மித்ராவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா அபி வந்து காப்பியை நீட்டிகிட்டு இருக்கிறான். யாருமே நீங்கள் என்ன வீட்டை விட்டு வெளியே போகலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஆதியும் வந்து, இப்போ என்ன உங்களுக்கு என்ன மனம் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஈக்குவலாக இல்லை, அதானே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மனோவுக்கும் அபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினங்காட்டி சுதாகருக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது. ஒன்றே டென்ஷன் ஆகி, நீங்கள் வந்து மித்ராவோட இதாக இருக்கலாம், அதனால் எல்லாத்தையும் உங்களுக்காக நான் பொறுத்து போயிட்டுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி மேலே போயிடுறான். அப்புறம் மித்ராவும் போய் அவங்க அண்ணனை சமாதானப்படுத்துகிறா. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தையே வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்புறதை நான் என் கையில் எடுத்துக்கிறேன், அதுக்கு முதல்ல ஆதி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாப்புல. அப்படி சொல்லிவிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உனக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டுருக்கேன் மித்ரா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது, ஆதி வந்து எங்கேயோ சீக்கிரமாக கிளம்பி போகிறான். வெள்ளனி என்ன ஏதோ அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ மித்ராவுக்கும் பாரதிக்கும் ஒரே கான்வர்சேஷன். சரியா, இவ வந்து ஏதோ என்னென்னமோ உளறிட்டு இருக்கா, அவன் என்னென்னமோ உளறிட்டு இருக்கிறா. 2 பேரும் உளர்ற கேஸுகளாக உட்காந்து நடிக்க வச்சுருக்கீங்க. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி எபிசோடு இவ்வளோ தான். சரி, என்ன ரிவ்யூ பண்ணிடலாமா? அதாவது சனிக்கிழமையில் வந்து எதுவுமே ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, கண்டென்ட் எதுவுமே இல்லை. சரிங்களா,
என்ன நடக்குதுன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாப்புல, அதான் கண்டென்ட்டு. இங்கே இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னா, என் கைஸ் நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க. சுதாகர் வந்து வெளியே அனுப்புறதுக்கு பேசிகிட்டு இருக்கான்ல, அப்பையும் பாரதி நிற்கிற. அப்போ வந்து ஆதி வந்து பார்க்குறான் செய்கிறான். அப்பையும் ஹார்ட்லாம் துடிக்கலையா? சரி, அப்போ ஹார்ட் துடிக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிடுறாங்க, இந்த அம்மனி மட்டும் ஸ்லோ மிஷனில் நடந்து போகுதாம்மா. அப்போ ஹார்ட் துடிக்குதாம்மா. போட்டாங்க மாவீரன் மியூசிக்கை. இப்போ ராசாக்கில் வேறு ஏதாவது பாட்டு எடுத்தாவது எழுதுங்கடா, முடியல, ஓயாமல் இந்த மியூசிக்கை கேட்டு கேட்டு எங்களுக்கு காதுலேருந்து ரத்தம் தான் வருது. சரியா, ரத்தம் தான் வருது. இல்லாட்டா ஓயாமல் அந்த இதயத்தை போட்டு டொப்புன்னு அடித்து எங்களுக்கே காதே வலிக்குது. ஏன்னா மண்டேல மெமரி லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹார்ட்டை போட்டு ஏன்டா காமிச்சு எங்களை ஆவியை வாங்குறீங்க? ஒன்று மண்டேல அவனுக்கு ஞாபகம் வர மாதிரி ஏதாவது சீன்ஸ் எடுத்தால் கூட மெமரி லாஸ் எங்கே ஆகும் உங்களுக்கு? ஹார்ட்டில் ஆகுமா மண்டேல ஆகுமா? ஏன் டைரக்டர் சார், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். மெமரி லாஸுங்கிறது இதயத்தில் ஆகுமா மண்டேல ஆகுமா? மண்டேல தானே அவனுக்கு நினைவுகள் அழிச்சாங்க. அப்போ அங்கே தானே நீங்கள் எல்லாமே காமிக்கணும். ஆனால் அந்த கூமுட்டை இங்கிட்டு கிராஸ் ஆகும்போது ஹார்ட் துடிக்குதாமா, இங்கிட்டு கிராஸ் ஆகும்போது ஹார்ட் துடிக்குதாமா. நீ வெளியில் எங்கேயாவது போயிட்டானா என்ன ஹார்ட் வெடிச்சிருமா? இல்லை, நீங்கள் நாடகம் எடுக்கிறது அப்படித்தான் இருக்குது. பாரதி இல்லைன்னா அந்த ஹார்ட் அப்படியே வெடிச்சிருமா? அவள் போனால் துடிக்குது, இந்த சைடு போனால் டுப்புங்கிறீங்க. அப்போ அவள் எங்கேயோ வெளியூர் போயிட்டானா ஹார்ட்டு வாசுவோட ஹார்ட் வந்து வெடிச்சிருமா? இல்லை, நீங்கள் அப்படித்தான் இருக்குது. கேனத்தனமாக இருக்குது, ரொம்ப கேனத்தனமாக இருக்குது சீரியல். ரொம்ப கேனத்தனமாக இருக்குது. மெமரி லாஸு மண்டையில் ஆகிருக்கு. அங்கே காமிக்கிறத விட்டுட்டு ஆனால் உன்னா ஹார்ட்டுன்னு ஹார்ட்டை போட்டு ஏட்டா எங்காவே வாங்குறீங்க? அப்புறம் என்னவாம்மா, அந்த மலையில் எல்லாத்தையும் போக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த அம்மா தான் மேலே இருக்க தப்பை வந்து நிரூபிக்கணுமாம்மா. நான் அபி வந்து அந்த நேரத்தில் வந்து சாக போகிறேன்னு சொல்லிட்டா, அதனால தான் நான் அந்த முடிவு எடுத்தேன், இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் எனக்கு இது கிடையாது அப்படின்னு. ஏம்மா பாரதி கூமுட்டை, நீ கல்யாணம் பண்ணி, நான் இப்பயும் சொல்கிறேன், நீ கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் அவனுக்கு கோபம் கிடையாது, சரியா? அப்புறம் அவள் என்ன தெரியுமா சொல்கிறா பாரதி, என்னது அவளுக்கு வந்து அந்த இடத்துல அதை சொல்லணுங்கிற ஒரு இது வரலையாமா. அந்த என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு வேர்டு சொன்னான், அந்த வேர்டு எனக்கு தெரியல, கமெண்ட்ஸில் தெரிஞ்சால் சொல்லுங்க. அவசியம் ஏற்படலைங்கிறான். இது யாராவது சொன்னால் நம்புவாங்களா கைஸ்? இது யாராவது சொன்னால் நம்புவாங்களா? முட்டாள்தனமாக இருக்குல்ல பேச்சு, ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. இதான் கூமுட்டைக்கான பேச்சு வந்து இப்படித்தான் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அவன் வந்து நீ அவங்க ரெண்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தான் அவன் கோவப்பட்டுட்டு இருக்கானா? நீ அவங்க ரெண்டு லவ் பண்ண விஷயத்தை தானே சொல்லலேன்னு கோவப்படுறான். அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீ கொடுக்குறியா முதல்ல? ஆனாவுன்னா அவள் கையாக இருக்க போயிட்டா, அந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன் கத்தியை பிடிங்கி வீச வேண்டியதானே? இல்லைன்னா போய் ஓங்கி ஒரு அப்ப வேண்டியதானே அபிய? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. கத்தி எடுத்து கையை அறுத்தோன்னே நீ தாலியை கட்டுறன்னு சொல்லிட்டாங்களாமா. ஐயோ சாமி. அப்புறம் இதில் வேற மித்ரா என்னது, ஆதியும் மித்ராவும் லவ் பண்ணுற விஷயம் வந்து நல்லதாமா, மனோவும் அவியும் லவ் பண்ணுற விஷயம் வந்து தப்பாமா. ஏன்னா அவங்ககிட்ட வந்து ஆதி வந்து பணக்காரன், அதனால் சுதாகர் வந்து ஏற்றுக்கிட்டாப்புல. மனோக்கிட்ட பணம் கிடையாது, அதனால ஏற்றுக்கலையாமா. அதுக்கு ஆதி வந்து பேசுகிறாப்புல, யாருக்கு? மனோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். அதாவது மனுஷனோட வாழ்க்கை வந்து நிரந்தரமாக இப்படியே இருக்காது, அவனுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படும், அப்போ அவனும் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல பெரிய நிலைமைக்கு வருவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவன் சுதாகர் இருந்துட்டு அதான் எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து பிரச்சனையை என்கிட்ட திசை திருப்புறீங்க அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டியை லட்சுமி அம்மா ஒரே சிரிப்பு. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஆதிக்கு ஒன்று பாரதிக்கு ஒன்றுனோடனே ஆதி வர்றான் பார்த்தியா, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஒன்றுனா வர்றான் பார்த்தியா, தாடா விட்டாலும் தன் தசையாடுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹிஹி பேசி சிரிச்சிட்டு இருக்குதுங்க ரெண்டு பூமுட்டைய. அப்புறம் வேற என்ன? அவ்வளோதான் கைஸ். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப பைத்தியக்காரங்களை ஆக்கிட்டு இருக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியும். அப்புறம் முடிக்க போகையில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அபி வந்து மனோவுக்கு வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஆஃபீஸில் கொண்டு விடுற மாதிரி ஒரு சீன் காமிக்கிறாங்க. அப்புறம் இந்த ஆதி வந்து எங்கேயோ காலையில் வெள்ளனை கிளம்பி போகிறான் இல்லையா, அது எதை பற்றி இருக்குன்னு நீங்கள் ஏதாவது ஒரு கெஸ் பண்ணுங்களேன். நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? என்னை பொறுத்தளவு ஏதாவது ஒன்று தேடுறதுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்காகவோ கூட போயிருக்கலாம்.
இல்லாட்டினா டாக்டரை பார்க்க கூட போயிருக்கலாம் மேபி. சரியா, என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். சரியா, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஒன்றும் இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லைங்க. சரியா, இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு அடித்து பத்துறாங்க. யார்? சுதாகரும் மித்ராவும். ஆதி வந்து எல்லாத்தையும் உள்ளே போக சொல்கிறான். யாருக்காக அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்காக. ஏன்னா அவன் சொல்கிறது கரெக்டு தானே. அவங்க பண்ணது பாரதி பண்ண தப்புக்கு அந்த குழந்தைங்க என்ன செய்யும்? கரெக்டு தானே. அப்படிங்கிறப்ப உள்ளே போக சொல்லிடுறான். கரெக்டாக அந்த உள்ளே கிராஸ் ஆகையில் ஹார்ட்டு துடிக்குது. நம்ம மாவீரன் மியூசிக்கை போட்டாங்க. அவ்வளோதாங்க. வேறு என்ன உங்களோட நிறைய குறையில் கமெண்ட் சொல்லுங்கள். இவங்க 2 பேர் பேசுனதை ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தோம்னா டைம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போயிடும். சரியா, அதனால் அவங்கள்ட்ட என்ன பேசியிருப்பாங்கன்னா நான் ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். மித்ரா வந்து ஆதியை தேடி வர்றாப்புல. இப்போலாம் ஆதி வந்து என்கிட்ட நெருக்கமாகவே இல்லை, ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறான். அதுக்கப்புறம் பாரதியை வந்து யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது, சுற்றி இருக்கிறவங்களே கெடுதல் நினைக்கிற போது நம்ம யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. இவ ஒரு டைலாக் பேசிகிட்டு இருக்கிறா. ஆக மொத்தத்தில் அவள் என்ன நினைக்கிறான்னா ஆதியை வந்து அடைஞ்சே தீரணும், பாரதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். பாரதி என்ன நினைக்கிறா அப்படின்னா ஆதியை வந்து மித்ரா கிட்ட விடக்கூடாது. சரியா, ஆதியை மித்ரா ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு தடகாத்திரமாக இருக்கிறா. இவ்வளோ தான் கேஸ். ஸோ மற்ற சீரியலை பொறுத்தளவு கார்த்திகை தீபம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். நீ எப்படி நவீனை வந்து நம்ம ஹீரோ காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்? சின்னஞ்சிறுக்கிலேயே எப்படியோ கருணாவும் இந்துவும் ஒன்று சேர்ந்துட்டாங்களாட்டிருக்குது, வீட்டுக்கு வந்துட்டாலாட்டிருக்குது. அந்த தாத்தா நல்லவனாட்டிருக்குது. அதாவது அந்த வில்லன்கள் 2 பேர் இருக்காங்க பாருங்க, கருணாவோட அண்ணன் 2 பேர். அவங்க 2 பேர் தான் பெண்களை அடிமைப்படுத்தி வைக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய அவங்க அப்பங்கார வந்து நல்லவனாக தான் இருக்குது. ஏன்னா வந்து வேண்டாம் கடவுள்கிட்ட இந்த வீட்டுக்கு வந்து ஒரு லட்சுமி வரணும், இந்த வீட்டை திருத்தணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்து கீழே இறங்கி வர்றாப்புல. ஸோ இந்த லட்சுமி வந்து இந்துவாட்டிருக்கு. சரி, அந்த வீட்டை திருத்துறதுக்காக வந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் வேறு என்ன? வீரா சீரியல் விஜயை போட்டு கழுத்தாக இருக்கிறாங்க. வீரா சீரியல் ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நான் உண்மையை சொல்லணுன்னா வீரா சீரியல் நான் பார்க்குறதே விட்டுட்டேன் கைஸ். வேணால் ப்ரோமோவை வச்சு வேணால் நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதாவது ப்ரோமோவில் என்னென்னா மொத்தத்தில் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாலாட்டிருக்கு விஜய். அதில் ஒரு சில பங்கை மட்டும் வள்ளி பேரில் எழுதியிருப்பாங்களாட்டிருக்குது. ஆனால் இந்த சொத்தையே வந்து அவள் எப்படி எழுதி வாங்கினா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வள்ளி வந்து எல்லாத்தையும் இருக்க வச்சுருக்கா. அதுக்கப்புறம் விஜய் வந்து இந்த குடும்பத்தையே பிரிக்கணும்னு நினைக்கிறாள். இவங்க எல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றாவே இருக்கிறாங்க இல்லையா, அண்ணன் தம்பி எல்லாம். அதனால் இவங்க எல்லாத்தையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்லேயே டகரா போட்டு உட்காந்துருக்கா. இதில் வள்ளி வந்து விஷங்களுக்கு சாப்பாடை கொடுக்குறா. விஷத்தை கலந்த உடனே மாறனும் வீராவும் போய் காப்பாற்றுறாங்க. சரியா, இதுதான் கேஸ். இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச வீரா சீரியலில் ஒன்று தான், விஜயை அந்த சீரியல்லேருந்து விரட்டினா மட்டுமே நாடகம் நல்லா இருக்கும். சரியா, இல்லாட்டினா விஜய் அந்த சீரியலில் இருக்கிற வரைக்கும் நல்லாவே இருக்காது. சரியா, அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து அவள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாளாமா. ஆனால் வீரா மட்டும் அந்த பின்னாடி கழுத்தில் இருக்கிற அந்த பிக்சரை வந்து பார்க்க மாட்டாளாமா. அது எப்போ பார்த்து எப்போ கண்டுபிடிச்சி அது விடிஞ்சிருங்க. சரியா, விடிஞ்சிரும். அப்புறம் வேற என்ன சீரியல்? சந்தியா ராகம் கதை இருந்துட்டு துபாய் போகிற மாதிரி ஐடியா பண்ணுவானாட்டிருக்குது. இங்கே வந்து நம்ம தனா வந்து கப்பை ஜெயிச்சிட்றாப்புல அப்பாவுக்காக. அவ்வளோதான். இந்த சந்தியா ராகத்தை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அதில் கதையும் இல்லை, கண்டென்ட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. கதையை என்கிட்ட திசை திருப்பினா தானே கதை நல்லா இருக்கும். சும்மா எப்போதாலும் அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்குறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், இல்லைன்னா பேட்மிண்டனை கொண்டு வந்து உள்ளே நுழைப்பாங்க, தனாவுக்கும் கதிருக்கும் பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இல்லாட்டினா ரகுராம் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அதை காப்பாற்றுறதுக்கு மாயா வருவாங்க. சரி, அதனால் ஒரே அரைச்சமாகவே அரைக்கிறதுனால கதை வந்து எங்கிட்டுமே நகர மாட்டேங்குது. அப்புறம் வேற என்ன? அண்ணா சீரியல் சூப்பராக போயிட்டுருக்கு. தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி வீரா வந்து அவர் என் புருஷன், அவர் மேலே கையை வைக்காதீங்கன்னு சொல்லி அவளே மாட்டிக்கிட்டா. சரியா, என்னதான் வெளியில் வந்து சிவபாலனை வெறுத்தாலும் உள்ளுக்குள்ளே காதல் மலர்ந்து கொண்டிருக்கிறது வீராவிற்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரியா, ஓகே கேஸ். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது, அப்புறம் மற்ற சீரியலும் பேசி தானே ஆகணும். அப்புறம் வேற என்ன? இந்த திருமாங்கல்யம் எப்போ வருதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ராஜகுமாரே, அதாவது
ஜீ தமிழை பொறுத்தளவு ஒரு பொண்ணை நல்லா வாழ வச்சிடுறாங்க, ஒரு பொண்ணை போட்டு கஷ்டப்படுத்துறாங்க. அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. இந்த அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ராஜகுமாரையும் கிடச்சிட்டாங்க, சரியா? அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு? அதுவும் பாவம் ஏதோ குழந்தைங்களோட நிற்க மாட்டிருக்குது. அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறாங்க. ஐயோ சாமி. ஜீ தமிழை பொறுத்தளவு ஒரு பொண்ணை கெத்தாக காமிக்கிறாங்க, ஒரு பொண்ணை சொங்கியாட்ட காமிக்கிறாங்க, ஒரு பொண்ணை அழுகியாட்ட காமிக்கிறாங்க. மொத்தத்தில் ஜீ தமிழில் வந்து ஆம்பளைகளுக்கான ஒரு நடிப்பே கிடையாது, எல்லாமே பெண்களுக்கான ஒரு நடிப்பு, சரியா? பெண்களோட சாம்ராஜ்யனே சொல்லலாம் ஜீ தமிழ். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆண்கள் எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லை, சொம்பு தூக்கியே நிற்கலாம். ஏன்னா எல்லாமே பெண்களுக்கு பின்னாடி தான் நடிக்கிறாங்களே ஒழிய ஒரு ஆம்பளையாக கம்பீரமாக முன்னாடி வந்து நின்று பேசுகிற மாதிரி எந்த ஒரு சீரியலுமே இல்லை. ஓகே கேஸ், உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பை.